கனவையும் சேர்த்து சுமத்தி தயவு செய்து விடாதீர்கள். அவங்களுக்குள்ள வேற ஒரு கனவு இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கிறது இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கட்டுமே. நம்முடைய லட்சியத்தை தயவு செய்து பிள்ளைகளின் மேல் திணிக்காதீர்கள் என்று பெற்றோர்களை ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்ஜினியரிங் மைண்ட் உள்ள ஒரு பையனை நீங்க டாக்டராக்கவே முடியாது. டாக்டருக்கு தான் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைய நீங்க ஆடிட்டராக சொல்லி வற்புறுத்த கூடாது. ஒரு போலீஸ் துறைக்கு போக ஆசைப்படுகிற பிள்ளையை ப்ரொஃபஸரா தான் ஆக்கணும் என்று நீங்கள் திணிக்க கூடாது. எந்த சின்ன தொழிலா இருந்தாலும் சரி, நான் சொந்த காலில் நிற்பேன் என்று நினைக்கிற ஒரு குழந்தையை ஐடி கம்பெனியில போய் வேலைக்கு சேரு என்று தயவு செய்து தள்ளாதீர்கள். உங்கள் கனவுகள் முடிந்து போனதாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளின் கனவுகளை உங்கள் கண்களில் காண பழகுங்கள். அவர்கள் தான் இந்த தேசத்தை வருங்காலத்தில் உருவாக்க போகிறவர்கள். அவங்க ஜெயிச்சா தான் நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க ஜெயிச்சா தான் இந்த தேசம் ஜெயிக்க முடியும். குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். ஆசிரியரை மதிப்பதற்கு நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோமா? ஆசிரியரை மதிப்பதற்கு அன்னைக்கெல்லாம் ஆசிரியர் நம்ம பிள்ளைங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நம்ம அம்மா அப்பா கை கட்டி பணிஞ்சு, அப்படியா நான் என்னன்னு கேட்கிறேன் அப்படிம்பாங்க. இல்ல பிள்ளை வீட்டுக்கு வந்து எங்க சார் இப்படி சொன்னாரு, எங்க டீச்சர் இப்படி சொன்னாங்க, என்னை அந்த பையன் அடிச்சான் அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் வந்து என்னை அவன் அடிச்சுட்டான், என்னை அந்த டீச்சர் திட்டாங்கன்னா, உன்னைய திட்டாங்களா, ஏன் பிள்ளைய திட்டாங்களான்னு படையெடுத்து போய் பள்ளிக்கூடத்துல போய் நிக்க வேண்டியது. பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டா ஒருத்தர் வர்றது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்களை அனுப்பி விட்டுறது. ஆனா ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க போய் வம்புக்கு நிக்கிறது. அந்த ஆசிரியருக்கும் உட்காந்து டைரி எழுதுற வேலை இருக்கு, அவங்களுக்கு இம்போசிஷன் மாதிரி 1008 வேலைகள் இருக்கிறது. நாமளும் போய் அவங்க மேல டார்ச்சரை கொடுக்கிறோம். ஆனால் ஆசிரியர் என்பவர்களுக்கு நம்மை காட்டிலும் ஒரு தகுதி அதிகமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு பிள்ளை தான், ஆனால் அவங்க வகுப்புல இருக்கிற 40 பிள்ளைகளுக்கும் அவர்கள் தான் பெற்றோர். நீங்க ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு பெற்றோர், அவங்க 40 பிள்ளைகளுக்கு பெற்றோர். இந்த உலகத்திலேயே யாரோ பெற்ற பிள்ளைகளை என்னுடைய பிள்ளை, அவன் ஏன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதியும் உரிமையும் ஒரே ஒரு இனத்திற்கு தான் இருக்கிறது, அது ஆசிரியர் என்கின்ற இனம். உலக நாடுகளுக்கிடையே நம் பிள்ளைகளை ஒரு போட்டியாக நிறுத்தியது எது? இங்கே இருக்கிற இந்த கல்வி முறை, இந்த பள்ளிக்கூடங்கள் தருகிற நம்பிக்கை, இந்த ஆசிரியர்கள் தருகிற உற்சாகம். நீயும் ஜெயிக்க முடியும், பாடலூர்ல பிறந்தா என்ன, நீ பம்பாய்க்கு போக முடியும், இன்னும் வெளிநாட்டுல கூட உன்னால ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஆனா அந்த 2 வருஷம் கொரோனா காலம் எல்லா நம்பிக்கையும் உடைச்சு விட்டுருக்கு இல்ல. இந்த 2 வருஷம் தாண்டி இந்த பிள்ளைங்களை பழைய லெவலுக்கு கொண்டு வரங்குள்ள டீச்சரும் படாத பாடு பட்டாங்க, நம்மளும் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம். எப்படா அந்த பள்ளிக்கூடம் திறப்பாங்க, இந்த பிள்ளைகளை கொண்டு போய் தள்ளி விடுவோம், என்ன பாடு இல்லை. இந்த மொபைல் ஃபோனை கையில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் வேற வழியே இல்லை. இந்த 2 வருஷம் மொபைல் ஃபோனை கையில் கொடுத்து, எப்பா சாமி நல்லா இருப்பா, யார் பத்த பிள்ளைய அங்கே ஒரு டீச்சர் கத்திக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் படித்து தொலை, கெஞ்சி காலில் விழுந்தாவன், கொஞ்சம் சிப்ஸ் கொண்டா, வடை சுட்டு கொண்டா, டீ போட்டு கொண்டா, எல்லா வேலையும் அவனுக்கு செஞ்சு கொடுத்து பக்கத்தில் போய் பார்த்தா அது கேம் விளையாடிக்கிட்டு இருக்கு. என்னடா கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லி கேம் விளையாடிட்டு இருக்கேம்மா, பிடி பீரியடுமா போமா அப்படிங்கிறான். மொபைலில் உட்காந்து பிடி பீரியட் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த 2 வருஷ கொரோனா காலம் நம்ம பிள்ளைகளை ஒரு 10 வருடம் பின்தங்க வைத்து விட்டது. அதை திரும்ப அவங்க கொண்டு வந்து செட் பண்ணவங்கள பெரும்பாடு 2 வருடம் கழித்து இன்றைக்கு ஒரு ஆண்டு விழாவில் நம்ம மதி சார் சொன்ன மாதிரி ஒரு சக்சஸ் மீட்ல நாம எல்லோருமே சந்தித்து இருக்கிறோம். நடிப்பவர்களுக்கு மட்டும்தான் சக்சஸ் மீட்டா என்றால் உண்மையில் படிப்பவர்களுக்கு தான் சக்சஸ் மீட் தேவை என்பதை இன்றைக்கு அவர்கள் மேடையில் நிரூபித்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, படிப்புல மட்டும் அவங்க நம்பர் 1 நம்பர் 2ல இல்ல, விளையாட்டுல மட்டும் நம்பர் 1 நம்பர் 2ல இல்ல, ஒரு பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவதில், ஒரு ஆயுத பூஜை கொண்டாடுவதில், இந்த மண்ணின் வீர விளையாட்டுகளை, வீர பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை கொண்டாடுவதில் இந்த பள்ளிக்கூடம் முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா கல்வி யார் வேணா சொல்லி கொடுத்துடலாம், படிப்பு யார் வேணா கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் பண்பாட்டையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்படி ஒரு பள்ளிக்கூடமாக இந்த அம்பாள் கல்வி நிறுவனங்கள் திகழ்வது என்பது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கல்வி அவ்வளவு சீக்கிரம் நம்ம கையில வந்து கிடைக்கலங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல குருகுல கல்வி தானே இருந்தது. குரு உட்கார்ந்துருப்பார், மாணவர்கள்லாம் அப்படியே முன்னாடி போய் நிற்பாங்க, சீடர்கள் எல்லாம் படிக்கணும்னு வேட்கையோட. அந்த குரு என்ன செய்வார், வலது கையை நீட்டு அப்படிம்பார்.
அந்த மாணவன் வலது கையை நீட்டுவான். அவர் பார்ப்பார், அதுல கல்வி ரேகைன்னு ஒன்று ஓடுதான் பார்ப்பார். கல்வி ரேகை இல்லை அப்படின்னா யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு விரட்டி விட்டுருவார். கல்வி ரேகை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து கொள்வார். ஒரு மாணவன் அப்படியே போய் நிற்கிறான், கண்கள்ல அறிவு பசி, நாமளும் படித்து பெரிய அளவுக்கு முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட கையை நீட்டுறான். இந்த குரு சொல்றார், உன் கையில கல்வி ரேகை இல்லை, நீ போகலாம். அவனுக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு. கல்வி ரேகை எங்கு தொடங்கி எங்க முடியும் குருவே என்று கேட்டான். உடனே அவர் ஒரு மயில் இறகை எடுத்து மை தொட்டு கையில வரைஞ்சு காமிச்சார், இங்க தொடங்கி இங்க முடியும். உடனே அங்க இருந்த ஒரு எழுத்தாணியை எடுத்து அப்படியே ரத்தத்தால கீறி அந்த மாணவன் குருவிடம் சொன்னான், என் கையில் கல்வி ரேகை வந்து விட்டது, தயவு செய்து எனக்கு கல்வி கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னான். அந்த மாணவன் தான் பிற்காலத்தில் மௌரிய பேரரசை உருவாக்கிய சாணக்கியர் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. என்றால் இந்த கல்விக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. கல்வி என்பது ஒரு எளிமையான விஷயம் இல்லை. இந்த கல்வியை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு உலகத்தின் பல இடங்களை உங்களால் வெல்ல முடியும். அதனாலதான் காமராஜர் அவர்கள் தான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்களை தொடங்கினார். அவருடைய பிறந்த நாளை இந்த பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் என்று நம்முடைய பிரின்சிபால் சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. நல்ல தலைவர்களை, பெரியவர்களை, இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களை நம் குழந்தைகளுக்கு நாம் அடையாளம் காட்டி தர வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தை நம் கையில் கொண்டு வந்து நிறுத்துபவர்கள் யார் அப்படிங்கிறத யோசிக்கணும். இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு கனவு இருக்கும், நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அது நிறைவேறாம போய் கூட இருக்கும். உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம கனவை, நம்ம லட்சியத்தை, நம்முடைய ஆசைகளை கிடைச்சாண்டா ஒத்தைக்கு ஒத்த பிள்ளைன்னு அவன் தலையில வச்சு கெட்டி போ, இதையும் சேர்ந்து சுமந்து, ஏற்கனவே 5 கிலோ சுமந்துட்டு போறான், உங்க கனவையும் சேர்த்து அந்த குழந்தையுடைய முதுகுல சேர்த்து போ, நம்ம பரம்பரையில ஒருத்தனாவது டாக்டரா வரணும், நம்ம பரம்பரையில் நீ வக்கீலா வரணும், நம்ம பரம்பரையில் நீ இன்ஜினியரா வரணும் அப்படின்னு எல்கேஜிக்கு போகும்போதே இந்த குழந்தையின் முதுகில் உங்கள் கனவையும் சேர்த்து சுமத்தி தயவு செய்து விடாதீர்கள். அவங்களுக்குள்ள வேற ஒரு கனவு இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கிறது இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கட்டுமே. நம்முடைய லட்சியத்தை தயவு செய்து பிள்ளைகளின் மேல் திணிக்காதீர்கள் என்று பெற்றோர்களை ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்ஜினியரிங் மைண்ட் உள்ள ஒரு பையனை நீங்க டாக்டராக்கவே முடியாது. டாக்டருக்கு தான் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைய நீங்க ஆடிட்டராக சொல்லி வற்புறுத்த கூடாது. ஒரு போலீஸ் துறைக்கு போக ஆசைப்படுகிற பிள்ளையை ப்ரொஃபஸரா தான் ஆக்கணும் என்று நீங்கள் திணிக்க கூடாது. எந்த சின்ன தொழிலா இருந்தாலும் சரி, நான் சொந்த காலில் நிற்பேன் என்று நினைக்கிற ஒரு குழந்தையை ஐடி கம்பெனியில போய் வேலைக்கு சேரு என்று தயவு செய்து தள்ளாதீர்கள். உங்கள் கனவுகள் முடிந்து போனதாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளின் கனவுகளை உங்கள் கண்களில் காண பழகுங்கள். அவர்கள் தான் இந்த தேசத்தை வருங்காலத்தில் உருவாக்க போகிறவர்கள். அவங்க ஜெயிச்சா தான் நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க ஜெயிச்சா தான் இந்த தேசம் ஜெயிக்க முடியும். இந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். ஆசிரியரை மதிப்பதற்கு நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோமா? ஆசிரியரை மதிப்பதற்கு அன்னைக்கெல்லாம் ஆசிரியர் நம்ம பிள்ளைங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நம்ம அம்மா அப்பா கை கட்டி பணிஞ்சு, அப்படியா நான் என்னன்னு கேட்கிறேன் அப்படிம்பாங்க. இல்ல பிள்ளை வீட்டுக்கு வந்து எங்க சார் இப்படி சொன்னாரு, எங்க டீச்சர் இப்படி சொன்னாங்க, என்னை அந்த பையன் அடிச்சான் அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் வந்து என்னை அவன் அடிச்சுட்டான், என்னை அந்த டீச்சர் திட்டாங்கன்னா, உன்னைய திட்டாங்களா, ஏன் பிள்ளைய திட்டாங்களான்னு படையெடுத்து போய் பள்ளிக்கூடத்துல போய் நிக்க வேண்டியது. பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டா ஒருத்தர் வர்றது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்களை அனுப்பி விட்டுறது. ஆனா ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க போய் வம்புக்கு நிக்கிறது. அந்த ஆசிரியருக்கும் உட்காந்து டைரி எழுதுற வேலை இருக்கு, அவங்களுக்கு இம்போசிஷன் மாதிரி 1008 வேலைகள் இருக்கிறது. நாமளும் போய் அவங்க மேல டார்ச்சரை கொடுக்கிறோம். ஆனால் ஆசிரியர் என்பவர்களுக்கு நம்மை காட்டிலும் ஒரு தகுதி அதிகமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு பிள்ளை தான், ஆனால் அவங்க வகுப்புல இருக்கிற 40 பிள்ளைகளுக்கும் அவர்கள் தான் பெற்றோர். நீங்க ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு பெற்றோர், அவங்க 40 பிள்ளைகளுக்கு பெற்றோர். இந்த உலகத்திலேயே யாரோ பெற்ற பிள்ளைகளை என்னுடைய பிள்ளை, அவன் ஏன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதியும் உரிமையும் ஒரே ஒரு இனத்திற்கு தான் இருக்கிறது, அது ஆசிரியர் என்கின்ற இனம். அதனால ஆசிரியர்களை கொஞ்சம் மதியுங்க. இந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர் மேல் மரியாதை வரக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். ஏன்னா ஆசிரியர் சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் தான் ஒரு குழந்தையின் மனதில் ஒரு விதை மாதிரி விழும். ஆசிரியர்கள் அவ்வளவு சாதாரணமானவர்கள் கிடையாது. நீங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க வளரும் போது பாருங்க, சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது அவங்க செப்பு சாமா வச்சு விளையாடுவாங்க,
மண்ணுல வீடு கட்டி விளையாடுவாங்க. ஆனால் என்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருகிறார்களோ வந்து கொஞ்ச நாள்ல நம்ம பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கிற விளையாட்டு எது? டீச்சர் விளையாட்டு. அந்த அளவுக்கு அவங்க மனசுல விதையை பதிவு செய்வது ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்களை பற்றிய நல்ல விஷயங்களை, நல்ல நம்பிக்கைகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நம்ம குழந்தைகளை பத்தி சில குறைகள் இருந்தா அவங்க கிட்ட போய் மனசு விட்டு பேசுங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை உங்க வகுப்பு ஆசிரியர்கிட்ட கொஞ்ச நேரம் போய் பேசுங்க. என் குழந்தை இப்படி இருக்குது, இந்த மாதிரி பண்ணுது, என்ன செய்யலாம் என்று ஆசிரியரோடு மனசு விட்டு பேசினாலே நம்ம குழந்தை அதோடைய குற்றம் குறைகளை எல்லாம் நீக்கி நல்ல குழந்தையாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆசிரியர்கள் சாதாரணமானவங்க கிடையாது. இந்த உலகத்திலேயே மாவீரன் அப்படின்னு ஒரு வீரனை சொல்லுவாங்க. யாருன்னா அலெக்சாண்டரை சொல்லுவாங்க. மாவீரன் நெப்போலியன், மாவீரன் அலெக்சாண்டர், இந்த 2 பேரை தான் மாவீரன் அப்படிம்பாங்க. மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய வரலாற்றில் பதிவு செய்கிறார், இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர் காரணம், இந்த உலகம் என் கையில் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம் என்று பதிவு செய்திருக்கிறார். அவ்வளவு ஒரு வாய்ப்பு தருகிற ஆசிரியர்களை இந்த குழந்தைகளுக்கு நாம நல்ல முறையில் அறிமுகப்படுத்த வேண்டும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க குழந்தைகளுடைய நண்பர்கள் யார் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்க மொபைல் அவங்க கையில வச்சிருக்கும் போது தயவு செஞ்சு பக்கத்துல உட்காந்து என்ன பாக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அன்னைக்கு நாங்க அந்த அறிவியல் சார்ந்த பட்டிமன்றம் அந்த தலைப்பு எனக்கு கொடுத்ததுனால நான் அதை பேச வேண்டியதா போச்சு. ஆனால் உண்மையிலேயே நாம பேச வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு மொபைல் கொடுக்கிற நேரத்தை குறையுங்கள். ரொம்ப குறைச்சலா கொடுங்க. 1/2 மணி நேரம்னா 1/2 மணி நேரம் தான், 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் தான். அதற்கு மேல குழந்தைகள் கையில் தயவு செய்து மொபைல் போனை கொடுக்காதீர்கள். ஏன்னா அவர்களை ஏமாற்றுவதற்கு, அவர்களை தவறாக வழி நடத்துவதற்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த மொபைல் போனுக்குள்ள இருக்கு. அணுகுண்டு கூட ஒரு தடவை தான் வெடிக்கும். ஆனால் இந்த மொபைல் போனுக்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆபத்து வெடித்து கொண்டே இருக்கிறது என்பதை தயவு செய்து பெற்றோர்களாகி நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு நிறைய பெற்றோர் என்ன செய்யறோம், பிள்ளைங்க நோய் நோயின்னு இல்லாம இருக்கணும் அப்படின்னா மொபைலை கையில கொடுத்துரும். சாப்பிடும்போது சாப்பிட மாட்டான், மொபைலை கொடுத்தா சாப்பிடுவான். நம்ம டிவி பார்க்கும்போது தொந்தரவு பண்ணானா மொபைலை கொடுத்துடலாம். நீங்க ஓய்வாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு மொபைல் கொடுத்தீர்கள் என்றால் வருங்காலத்தில் நீங்கள் ஓய்வே இல்லாதபடிக்கு என்ன ஆகுமோ அதெல்லாம் ஆகக்கூடிய ஆபத்து இந்த மொபைலில் இருக்கிறது. அதனால குழந்தைகளுக்கு அவங்க எவ்வளவு கோச்சுக்கிட்டாலும் சரி, எவ்வளவு அழுதாலும் சரி, எவ்வளவு முரண்டு பிடித்தாலும் சரி, மொபைல் போன் கொடுப்பதற்கு ஒரு அளவுதான், அதை தாண்டி கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்லுங்கள். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயுவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும், ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும், நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம், தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயுவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும், ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும், நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம், தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயுவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும், ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும், நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம், தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயுவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும், ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும், நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம், தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயுவ விளக்க உரை.
ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும். நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும். நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும். நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும். நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும். நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும். நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்.